ஆமா ஆமா இல்லையே அது இல்ல நான் லெட்டர் நான் கையெழுத்து போடல, நான் நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொன்னேன், இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்னு அது போர்ஜரியா இருக்கும் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்க அவங்க சொல்றதை எடுத்துட்டு பேசுறீங்களா, அந்த கையில அந்த கட்ட கயிறு இருக்கு அது இருக்கு, அதெல்லாம் அவர் போட்டோ ஒரு நாள் கட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு மாதிரி பண்ணலாம் வீடியோ. இன்னொன்னு, அந்த லெட்டர் உண்மைன்னா அந்த லெட்டரை அவங்க கொடுக்கலாம் கவர்னர்கிட்ட. இன்னொன்னு, அப்படியே இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு உண்மைன்னா என்ன பேரம் நடந்திருக்கு, அதான் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றேன். ஏதோ பேரத்துல தானே கேட்டிருக்கணும். இல்ல அது விடுங்க, இல்ல அதுலயும் சேர்க்கணும், அது லெட்டர்லயும் சேர்க்கணும். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க லெட்டர் கொடுத்தாரேன்னு அதை விஜய் பப்ளிஷ் பண்ணதில்ல, இவங்களும் அதை உண்மைன்னு நினைச்சிட்டு கேட்கறாங்க. அதை ஒரிஜினல் காப்பியை சொன்னீங்களா பிரதர், அதை வாங்கி கொடுங்க. இவர் கொடுத்த ஒரிஜினல் லெட்டர் அவங்கள்ட்ட தானே இருக்கணும். இவர் கொடுத்த லெட்டர் என் கன்சென்டோட கொடுத்ததா சொல்றாருல, அந்த கன்சென்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். அடுத்தது, என்ன பேசிஸ்ல கொடுத்திருப்பாரு, இவருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஒண்ணு இவருக்கு அத்தை பையனோ மாமா பையனோ கிடையாது. எங்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விஜய் நேரடியா கூட இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு திடீர்னு போய் எனக்கு 5:30 மணிக்கு இந்த லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம்னா, இவரே ஆன் ஹிஸ் ஓன் இவருக்கு போன் பண்ணிட்டு அந்த கவர்னர் மாளிகையில இருந்து பேசினதும் அவருக்கு போன் பண்ணி அவங்க தான் 2 பேரும் வந்திருக்காங்க. அது ஒண்ணுமே பேசப்படலன்னு சொல்றேன் மேடம். அப்புறம் நீங்க தானே அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தீங்க. விஜய் கொடுத்த லெட்டர் இல்ல சார். சார் தம்பி 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 அந்த லெட்டர் கொடுத்திருக்கீங்கல்ல, இவருடைய லெட்டர், இவர் சப்போர்ட் லெட்டர், அது என்ன ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. இல்லப்பா இல்ல எங்க லெட்டரை அங்க கொடுத்திருக்காங்களே, ஒரு போர்ஜரியா ஒரு ஜெராக்ஸ் காப்பி அது கொடுத்திருக்காங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட பேசிக்கலாம். சிங்கிள் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துட்டோம்னா பயந்துருவாரு, நம்ம அவரை பேசி ஈஸி நம்ம பக்கம் ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார் அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். தம்பி நீங்க விட்டுட்டு எங்கே போய் கேள்வி கேட்கறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுத்த இதை பாத்தீங்களா? அல்ல ஏஎம்எம்கே உடைய எம்எல்ஏ உடைய லெட்டர், ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் லெட்டர் இருக்குங்கிறாங்கல்ல. குதிரை பேரம் பண்றதுக்கு தான் ஒரு போர்ஜரி லெட்டர் கொடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவர் லெட்டர் கொடுத்திருந்தா ஏதோ பேரம் பேசிருப்பாங்கல்ல அவர்கிட்ட. அப்பனா நீங்க பேரம் பேசுறியா இல்லையா? குதிரை பேரம் நடக்கும், அதனால எல்லாரும் சப்போர்ட்டை கொண்டாந்து